ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆனி மாதம் முடியறதுக்குள்ள ஒரே ஒரு கைப்பிடி அளவு சோம்பு கூட சில்லறை நாணயத்தை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதால பண கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. செல்வம் வீட்ல தாண்டவம் ஆடும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப சோம்பு, சில்லறை நாணயம் வைத்து என்ன மாரி பரிகாரம் செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்களோட வரிசையில 3வது மாதமாக சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஒரு ஆனி மாதம். கோடை காலத்தோட தாக்கத்தை குறைத்து தென்மேற்கு பருவமழை வருகையோடு இயற்கை அன்னை புத்துயிர் பெறக்கூடிய ஒரு அழகான இடைவெளி காலம்தான் இந்த ஆனி மாதம். ஒரு காரியத்துக்கு ஆணித்தரமாக அஸ்திவாரம் போடுவதற்கு உகந்த மாதம் இந்த ஒரு ஆனி மாதம். ஆனி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது உலக புகழ்பெற்ற ஆனி திருமஞ்சனம். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான அபிஷேகம். ஆனி உத்திரத்தில் நடக்கக்கூடிய இந்த திருமஞ்சன விழா நடராஜரோட ஆனந்த தாண்டவம் பிரபஞ்சத்தோட இயக்கத்தை குறிக்குது. அதுதான் இந்த ஆனி மாதத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு அம்சம். அடுத்ததா காரைக்கால் அம்மையாருக்கு நடக்கக்கூடிய மாங்கனி திருவிழா. ஆனி மாதத்துல இன்னொரு ஆன்மீக சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, காரைக்கால்ல நடக்கக்கூடிய மாங்கனி திருவிழா தான். சிவபெருமானே அடியார் வேடத்துல வந்து காரைக்கால் அம்மையார் கிட்ட மாங்கனி பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இந்த ஆனி மாத பௌர்ணமியில் தான் கொண்டாடப்படுது. பக்திக்கு இலக்கணமாக திகழ்ந்த ஒரு பெண்ணோட பெருமையை கொண்டாடக்கூடிய உன்னதமான திருவிழா. ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் கோவிலோட விசேஷ வழிபாடுகளும் இந்த ஆனி மாதத்துல தான் நடக்குது. இது வந்து தெய்வீக ரீதியா. இன்னொரு பக்கம் விவசாயத்துக்கும் வாழ்வியலுக்கும் இந்த ஆனி மாதம் ஒரு அடித்தளம். ஆனி மாதம் விதை விதைச்சா ஆடி மாசம் அறுக்கலாம்னு கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க. கார் பருவ சாகுபடிக்கு இந்த ஆனி மாதம் ரொம்ப முக்கியமானது. தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய இந்த மாதத்துல விவசாயிகள் அவங்க நிலங்களை உழுது விதை விதைக்க ஆரம்பிப்பாங்க. ஆடி பட்டத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு முன்னோட்ட மாதமா இந்த மாதம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்குமாம். இயற்கையோட இந்த மாற்றம் நம்ம சுறுசுறுப்பா செயல்பட தூண்டுது. இப்படி ஆன்மீகம், கலாச்சாரம், விவசாயம்னு சொல்லி எல்லாத்தையும் தன்னுள்ள அடக்குனது தான் நாம கொண்டாடக்கூடிய நாம இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆனி மாதம். இந்த ஒரு ஆனி மாதம் வந்து ஜூன் 15 ஆரம்பித்து ஜூலை 16 வரைக்கும் இருக்கு. இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி, அமாவாசை, பிரதோஷம், ஏகாதசி இது எல்லாமே சிறப்பு வாய்ந்தது தான். குறிப்பா பிரதோஷ நேரத்துல சிவபெருமான வழிபடுறது மூலயமா பாவங்கள் நீங்கி குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். அதே பிரதோஷம் ஆனி மாதத்துல வருதுன்னா அது கூடுதல் விசேஷமா. இந்த மாதத்துல நீங்க சிவ வழிபாடு எந்த அளவுக்கு அதிகமா பண்றீங்களோ அதை பொறுத்து உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பமும் புத்துணர்ச்சி பெற தொடங்கும். மனது ரொம்ப அமைதியாகும், லேசாகும். இந்த ஆனி மாதத்துல இறைவனை வழிபட்டு நல்ல எண்ணங்களோட வாழ்வதற்கான வழிவகைய நீங்களே ஏற்படுத்திக்கலாம். இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு ஆனி மாதத்துல நமக்கு இன்னும் மொத்தமா 15 நாட்கள் இருக்கு. இன்னைக்கு நாம ஆனி மாதத்தோட 16வது நாள். இந்த வருஷம் நமக்கு ஆனியில 32 தேதி வரைக்கும் இருக்கு. இந்த 32 தேதிகள்ல என்றைக்காவது ஒரு நாள் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த சோம்பு வைத்து பண்ணக்கூடிய பரிகாரத்தை நீங்க பண்றதால வாழ்க்கை மென்மேலும் வளரும். ஆன்மீக அப்புறம் ஜோதிட சாஸ்திரங்கள் படி சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இது வந்து வெறும் சமையல் பொருள் மட்டும் கிடையாது. நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய, கிரகதோஷங்களை நீக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ மற்றும் ஆன்மீக குணங்கள் நிறைந்த ஒரு பொருள். குறிப்பா சோம்பு வந்து சுக்கிர பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் ரொம்ப நெருங்கிய ஒரு பொருள். சோம்பு பரிகாரத்தால என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், பணவரவுக்கும் லட்சுமி கடாட்சத்துக்கும் பயன்படுத்தலாம். இந்த தேவையில்லாத பண விரயத்தை குறைக்கும். சுக்கிர பகவானோட அருளால செல்வ சேர்க்கையையும் தொழில் அப்புறம் வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் நம்ம அதிகமாக்க முடியுமா. இன்னொரு பக்கம் கெட்ட கனவுகள், தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னா இது எல்லாத்துக்குமே இந்த சோம்பு பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயம், பதற்றம் இது எல்லாமே நீங்கணும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி அப்புறம் கெட்ட கனவுகள் மறைந்து நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் புதன் கிரகதோஷ நிவர்த்தி. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஞாபக சக்தி, பேச்சு திறன். புதன் கிரகம் பலப்படும். இது மூலியமா ஞாபக சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம இன்டர்வியூக்கு போறீங்க, இல்ல ஒரு முக்கியமான விஷயமா பிசினஸ் டீலிங் பேச போறீங்கன்னா
அந்த இடத்துல உங்களுடைய பேச்சு திறன் சிறந்து விளங்கி கண்டிப்பா காரிய வெற்றி உண்டாகும். வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் விரட்டி அடிக்கப்படும். வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள் இது எல்லாமே தடுக்கப்பட்டு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில ஒற்றுமையும் நிம்மதியும் நிலைக்கும். இதுதான் சோம்ப நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்துவதற்கான முக்கியமான அர்த்தம். இன்னொரு பக்கம் குடும்பத்துல ஒற்றுமைன்னு சொன்னோம்ல, அது கணவன் மனைவி கிடையில இருக்கலாம், அப்பா அம்மா பிள்ளை கிடையில இருக்கலாம், அண்ணன் தம்பி கிடையில இருக்கலாம். உங்க வீட்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே நீங்க சோம்பு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இதுதான் சோம்புக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான பலன்கள். இத பல மருத்துவ குணங்களுக்கும் பயன்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட சோம்ப உங்க வீட்டோட பூஜை அறையில சிறிய கிண்ணத்திலயோ இல்ல ஒரு மண் அகல் விளக்குலயோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்த என்னைக்கு பண்ணலாம்? என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். இந்த ஆனி மாதம் முடியறதுக்குள்ள. ஆனில நமக்கு 32 தேதி வரைக்கும் இருக்கு. ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஆனி மாதம் தான். நீங்க எந்த கிழமையில பண்ண போறீங்க அப்படிங்கிறது உங்க விருப்பம். ஆனா பண்ணக்கூடியது ஒருவேளை புதன்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையா இருந்தா இன்னும் விசேஷம். ஏன்னா சுக்கிர பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் தான் இந்த சோம்பு ரொம்ப உகந்தது. அப்படி அந்த 2 நாட்கள்ல பண்ண முடியலங்கிறவங்க உங்க ஓய்வு நேரத்துல பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. பண்ணக்கூடிய நேரம் மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு சிறிய கிண்ணத்துல கொஞ்சமா சோம்பு, அதாவது இந்த பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க பாருங்க, அத கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேல ஒரே ஒரு சில்லறை நாணயத்த பதிக்கணும். பதிச்சுட்டு உங்களோட குலதெய்வத்துல ஆரம்பித்து இஷ்ட தெய்வம் வரைக்கும் எல்லா கடவுளையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த கடவுள் அந்த கடவுள் அப்படின்னு இல்லாம எல்லாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் புத்தி காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானையும் ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிர பகவானையும் சேர்த்து வணங்கி புத்தி கூர்மை அதிகமாகணும்னு புதன் பகவானை வேண்டிக்குவோங்க. வியாபாரத்துல தொழில்ல உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுக்கிர பகவானையும் பிரார்த்தனை பண்ணலாம். பூஜை அறையில குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த அமைப்பு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். மாலை ஒரு 6, 7 மணிக்கு மேல பூஜை பண்றீங்கன்னா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த கிண்ணத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த சோம்பையும் அந்த சில்லறை நாணயத்தையும் ஒரு சிறிய பச்சை நிற துணி, ஏன்னா புதன் பகவானுக்கு உகந்த நிறம் பச்சை, அந்த பச்சை நிற துணியில இந்த 2 பொருட்களையும் வச்சு மூட்டையா கட்டி உங்க வீட்டோட தென்மேற்கு மூலை, தென்மேற்கு மூலைனா கன்னி மூலை குபேர மூலைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லாப்பெட்டி பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடம் குபேர மூலை தென்மேற்கு மூலை தான். அந்த தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய பீரோ மேலேயோ இல்ல பீரோக்குள்ளேயோ இல்ல தென்மேற்கு மூலையில ஏதாவது பொருட்கள் வைத்து அந்த மணப்பலகை மீது கூட நீங்க இதை வச்சுக்கலாம். வெள்ளி மற்றும் புதன்கிழமைகளை இதுக்கு நீங்க தூப தீபம் காமிக்கணும். சுத்தபத்தம் இல்லாம தொடவே கூடாது. இந்த அமைப்பை செஞ்சு உங்க வீட்டோட தென்மேற்கு மூலையில வைக்கிறதால முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சோம்பு மூலியமா என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அது எல்லாமே தானாக சேர்ந்து வரும். அந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது லட்சுமி குபேரருக்கான அடையாளம். குறைந்தது ஒரு 3 மாதம் இல்ல 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அந்த சோம்பு சில்லறை நாணயத்தை மட்டும் எடுத்து சோம்பை தண்ணியில விட்டுடுங்க. மறுபடியும் சோம்பு புதிதாக எடுத்து வைத்து எங்க எடுத்தீங்களோ அதே இடத்துல பச்சை நிற மூட்டையா மறுபடியும் கட்டி வச்சிடுங்க. இந்த ஒரு ஆனி மாதம் முடியறதுக்குள்ள இதை பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.